ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. இங்கே சூரியமங்கலத்தில் ஒரு ஆள், பல பேர் வந்து பார்த்தாங்க. கூட்டத்தில் ஒரு ஆள் பார்க்கறதுக்காக, அதாவது ஜாதகம் பார்க்கறதுக்காக வந்தார். உள்ள வரும்போது அந்த ஆளோடு சேர்ந்து இன்னொரு ஆள் கூட இருந்தார். அந்த இன்னொரு ஆள் என்று சொல்லப்பட்டவர் பார்க்கறதுக்கு கம்பீரமா இருக்கும், ரொம்ப லட்சணமான ஒரு பிராமணன். அவரு எல்லா லட்சணங்களும் உள்ள ஒரு குரு. அவர் பார்த்தாலே அப்படியே தெரிகிறது. அவரை பார்க்கும்போது எனக்கு தெரியாமலே ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் அவரிடம் வந்தது. இப்ப அவரும் இந்த கூட வந்த ஆளும் உள்ள வந்து இருந்துட்டு இந்த ஜாதகத்தை என்னிடம் கொடுத்தார். அப்போ இது பாருங்க, 50 வயசு ஆச்சு இந்த ஆளுக்கு. இந்த ஜாதகத்தோட உடமஸ்தனுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஜாதகம் வாங்கி பார்த்துட்டு நான் கேட்டேன், எல்லாவர்கிட்டையும் ஃபர்ஸ்டிலே கேட்கப்பட்ட கேள்வி இதுதான், இது யாருடைய ஜாதகம்? அப்ப அவர் சொன்னார், இது என்னுடைய ஜாதகம். இதுல எழுதியிருக்கப்பட்ட டேட் ஆஃப் பர்த், டைம் இதெல்லாம் கரெக்ட் தானா? ஆமா, எல்லாமே கரெக்டு. கல்யாணம் எத்தனை பண்ணியாச்சு? இப்போ வைஃப் யாராவது கூட இருக்கா? நான் அவரிடம் கேட்கிறேன், கல்யாணம் எத்தனை பண்ணியாச்சு, அதாவது எத்தனை கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ வைஃப் யாராவது கூட இருக்கா இப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த கூட வந்த ஆள் அவரை இப்படி டச் பண்ணிட்டு சொன்னார், நீ இரு, நான் பேசுறேன். அவர் சொன்னார், சுவாமி, நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர், வேத சாஸ்திரங்கள் படிச்ச ஆள், ஜோதிஷம் சாஸ்திரியமாக படிச்சிருக்கேன். உங்களுக்கு காஞ்சி பெரியவா ராஜகுரு என்று பட்டம் கொடுத்திருக்கப்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ல நானும் இருந்தது. சென்னையில தான் என்னுடைய இடம். சென்னையில வந்து நாங்க மாம்பலத்தில் இருக்கோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போ வந்த விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், நீங்க சொன்ன மாதிரி இதுல இவருக்கு பல கல்யாணம் நடந்திருக்கு, அதாவது 3 கல்யாணம் நடந்திருக்கு. இவரே எனக்கு ஒரு மாசமா தான் தெரியும். ஒரு மாசம் என்கிட்ட வந்துட்டு 1 மாசம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இவரே எனக்கு தெரியாது. இப்போ 1 மாசம் தான் ஆச்சு. இவர் இப்போ அடுத்த கல்யாணத்துக்கு ஆசைப்படுறார். அதாவது 4வது கல்யாணம், 3 கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 4வது கல்யாணம் வேணும் அப்படி ஆசைப்பட்டு அதுக்காகத்தான் என்னிடம் வந்தேன். ஆனால் இந்த ஜாதகம் பார்த்த போது 3 கல்யாணம் போறதுக்கு என்ன காரணம், விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியவில்லை. இது வந்து சம்பூர்ண சுத்த ஜாதகம் தானே? அவர் என்னிடம் கேட்கிறார், சம்பூர்ண சுத்த ஜாதகம் தானே? அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கு செய்வனை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செய்வனையினால தான், செய்வனைனா பிளாக் மேஜிக், பில்லி சூனி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் இந்த 3 கல்யாணம் விட்டு போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பிரசனம் வச்சு பார்த்தா தானே தெரியும். நான் பிரசனம் வச்சு பார்க்கறது இல்லை, எனக்கு அது தெரியும், இருந்தாலும் பார்க்கறது இல்லை. அதுக்கு தான் உங்களிடம் அழைச்சிட்டு வந்தேன் அப்படி அந்த புரோகிதன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சற்று நேரம் நான் அவர்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு கேட்டேன். தாராளமா பேசுங்கோ அப்படி அவர் சொன்னார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? அது ஏன் அப்படி கேட்டேன்னு, அவன் படிப்பறிவு உள்ள ஆளா என்று எனக்கு தெரியணும். படிப்பறிவு உள்ள ஆளா இருந்தா அதுக்கு தகுந்தபடி பேசணும், படிப்பறிவு இல்லாதவனா இருந்தா அதுக்கு தகுந்தபடி பேசணும். அதுக்கு தான் கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், முன்னாடி ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாச்சு, இப்போ விஆர்எஸ் எல்லாம் வாங்கி வந்தாச்சு, இப்போ ரியல் எஸ்டேட் பண்றா, அப்புறம் வேற ஏதோ பிசினஸ் எல்லாம் பண்றாரு, நிறைய சொத்து வகைகள் இருக்கு, ஃபைனான்ஸ் பண்றாங்க, அப்படி இப்படி எல்லாம் அவர் சொன்னார். ஓகே, உங்களுக்கு ஜோதிஷம் சொன்னால் கொஞ்சம் புரியுமா அப்படின்னு கேட்டேன். பெருசா தெரியாது, இருந்தாலும் சொன்னால் எனக்கு புரியும். இல்லை, என்னுடைய பக்கத்துல இருக்கிறாரே அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் சொன்னேன், அவர் சொல்லி கொடுக்கறதும் தமிழ் தான், நான் சொல்றதும் தமிழ் தான், உனக்கு புரியும் இல்லையோ? புரியும். அப்ப நான் கேட்டேன்,
இந்த ஜாதகப்படி 3 கல்யாணம் நடந்திருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அப்போ 3 கல்யாணம் ஒரு கல்யாணமாய் ப்ராப்ளமாய் பிரிஞ்சு போச்சு, டிவோர்ஸ், அடுத்தது டிவோர்ஸ், அடுத்தது டிவோர்ஸ். இப்படி 3 கல்யாணம் பிரிஞ்சு போகும்போது என்ன காரணம் என்று நீங்க எங்கேயும் போய் பார்க்கலையா? இப்போ இவரு ஜோதிஷம் தெரிஞ்ச ஆச்சாரியன், இவரே 1 மாசம் கொண்டுதான் உங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. ஆமா, 1 மாசமா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவரும் சொன்னார். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த 3 கல்யாணம் நடந்திருக்கப்பட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது காலாவது இருந்திருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியாதா இது உங்க ஜாதகத்துல என்ன குறை அப்படின்னு? அது என்னுடைய ஜாதகத்துல குறை ஒண்ணும் இல்லை சார். எனக்கு 15 வருஷ காலமா எனக்கு ஒரு குருஜி இருக்கு. அந்த குருஜி ஒவ்வொரு டைம்ல என்கிட்ட பொன் ஜாதகம் வரும்போது, லேடி ஜாதகம் வரும்போது பொருத்தம் பார்க்கறதுக்கு குருஜிட்ட எடுத்துட்டு போவேன். குருஜி கண்ணடிச்சு கொஞ்ச நேரம் இருக்கும். சில நேரத்துல பூ போட்டு, அவரு ஏதோ தெய்வத்தை ஆராதனை பண்றாரு, பூ போட்டுட்டு அது பார்ப்பேன். நல்லா இருக்கு, பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்டேன், அப்ப அவருக்கு அஸ்ட்ராலஜி தெரியாத ஆளா அப்படின்னு. அஸ்ட்ராலஜி அவருக்கு தெரியுமோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. ஆனா எப்ப போகும்போதும் இது நல்லா இருக்கு, பண்ணிக்கோ அப்படி அவங்க சொல்லித்தான் நான் கல்யாணம் பண்ணினேன். ஆனா 3 பிரிஞ்சு போச்சு அப்படி சொன்னாங்க. அப்ப பாருங்க, ஜோதிஷம் தெரியாத ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு, அந்த மனுஷனால தான் இவரோட வாழ்க்கையை கெட்டு போச்சு. ஜோதிஷம் தெரியாத ஒரு குருவே தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்ததுனால தான் இவரோட வாழ்க்கையை கெட்டு போச்சு. இனி இந்த ஜாதகத்தில் உள்ள மைனஸ், இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, வந்திருக்கப்பட்ட அந்த ஜோதிஷி என்ன சொல்றாருன்னா, சுவாமி லக்னத்தோட 7ஆம் இடம் மங்கல்ய ஸ்தானம், அங்கே சுக்கிரன் இருக்கிறது, குரு இருக்கிறது. அப்போ இது சுத்த ஜாதகம் தானே? 7ஆம் இடத்தில் பாபகிரகம் ஒண்ணுமே இல்லையே, சுத்த ஜாதகம் தானே என்னுடைய திருஷ்டி. அப்ப நான் கேட்டேன், நீங்க சொல்லுங்க, நீங்க ஜோதிஷம் தெரிஞ்சால் தானே இதுக்கு என்னென்ன தோஷங்கள் இதுல இருக்கு உங்களோட திருஷ்டியில, அது சொல்லுங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய திருஷ்டியில சொன்னால் அஷ்டமாதிபன், அதாவது 8ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சனி லக்னத்தோட 12ஆம் இடத்துல இருக்கிறது. அது ஒண்ணுதான் ஒரு மைனஸாக எனக்கு தெரிகிறது என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், அது கரெக்ட் தான். அஷ்டமாதிபன் என்று சொன்னால் மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் திங்க் பண்ணும்போது அது செக்ஸுக்கு அதிபன் தான். அஷ்டமம் செக்ஸுவல் பிளேஸ், அது 12ஆம் இடத்துல இருக்குன்னு சொன்னால், அதாவது இவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இவருக்கு பசி இருக்கும்போது இவருக்கு சாப்பாடு கிடைக்காது. சுருக்கமா, இவருக்கு பசி இருக்கும்போது இவருக்கு சாப்பாடு கிடைக்காது. இவர் எப்ப சாப்பிடணும்னு நினைக்கிறதோ அப்ப இவருக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அஷ்டமாதிபன் 12ஆம் இடத்துல இருந்தார். அங்கே 7ஆம் இடத்துல இருக்கப்பட்ட குரு, ஜூபிட்டர், இது 2ம் சுப கிரகங்கள் தானே. அப்போ இவருக்கு அந்த தோஷம் வந்திருக்கு என்னால், ரிவர்ஸ் வந்திருக்கு என்னால், கண்டிப்பா அதுக்கு காரணம் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட மானி செய்வனே அதுதானே அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, இது மாங்கல்ய தோஷம் உள்ள ஜாதகம், புனர்விவாக யோகம் உள்ள ஜாதகம் தான். அப்போ அவர், அது எப்படி சுவாமி, இதுல 7ஆம் இடம் 8ஆம் இடம் கூட சுத்தமாகத்தான் இருக்கு, அங்க பாப கிரகங்கள் இல்லை. 8ஆம் பாவாதிபன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கு, 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கு. அப்ப இது எப்படி மாங்கல்ய தோஷம் உள்ள ஜாதகமாகும்? அப்ப நான் கேட்டேன், இந்த மாங்கல்யம் என்று சொல்லப்பட்டது 1.5 மணி நேரம், அதாவது ஒரு முகூர்த்தத்தோட முடிஞ்சு போச்சு கல்யாணம். அந்த கல்யாணம் அப்போ ஒரு முகூர்த்தம் குறிச்சு கொடுப்பாங்க, அந்த முகூர்த்தத்தில் தாலி கட்டியாச்சு. அப்ப நீங்க கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படி கேட்பீங்க இல்லையா? அதாவது அந்த தாலி கட்டுற அந்த டைம் முடிஞ்சாச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதோடு கூடி இந்த 7ஆம் இடத்தோட பவர் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்தோடு கூடி 7ஆம் இடத்தோட பவர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அப்போ ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணமாகி ஒன்னா வாழ ஆரம்பிக்கும் போது என்ன உண்டாகிறது? புதுசா ஒரு குடும்பம் உண்டாகிறது உலகத்துல, அப்படித்தானே? ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணமாகி ஒன்னு சேர்ந்து அவர் வாழ ஆரம்பிக்கும் போது புதுசா ஒரு குடும்பம் உண்டாகிறது. அந்த குடும்பம் என்று சொல்லப்பட்டது ஜாதகத்தில் 2ஆம் இடம்தான். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இங்கே அந்த 2ஆம் இடம் லக்னத்தோட 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்துல 1, 2 பின்னாடி பார்க்கிறோம், 1, 2, 3 சனி தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 3ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. எல்லா கிரகங்களுக்கும் தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 7இல் பார்வை இருக்கும். எல்லா கிரகங்களுக்கும் தான் இருக்கப்பட்ட ராசியில இருந்து 7ஆம் இடத்தில் பார்வை இருக்கும். சில கிரகங்களுக்கு, அதாவது சனி, ராகு, செவ்வாய், குரு,
இந்த 4 கிரகங்களுக்கு தான் இருக்கப்பட்ட இடத்தில இருந்து 7ஆம் இடத்தில் அல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்வை இருக்கும். அதுல சனிக்கு 7 அல்லாமல் 3லேயும் 10லேயும் பார்வை இருக்கும். அப்ப வரும்போது இங்க சனி, இங்க இருந்து சனி 1, 2, 3ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. இந்த 3ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது அது லக்னத்தோட 2ஆம் இடமாக இருக்கிறது. 2ஆம் இடம் என்றால் குடும்பஸ்தானம். அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்க யாரெல்லாம் இருக்கு? சூரியன் இருக்கிறது, புதன் இருக்கிறது, ராகு இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், எல்லா கிரகங்களுக்கும் 7இல் பார்வை இருக்கும். சில கிரகங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்வை என்று சொன்னேன் இல்லையா? அதுல இந்த ராகுவுக்கு 7 அல்லாமல் 5லேயும் 9லேயும் பார்வை இருக்கும். அப்ப இங்க இருந்து ராகு இங்க இருக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ லக்னத்தோட 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறது, பிளஸ் ராகு பார்வை இருக்கிறது. இது எந்த ராசி? இது சிம்ம ராசி. சிம்ம ராசின்னு சொன்னா சூரியனோட வீடு. சூரியன் பாபகிரகம். அப்போ பாபகிரகத்தில் பாபக்ஷேத்திரத்தில் கொடிய பாபகிரகங்களாக இருக்கப்பட்ட சனியும் ராகுவும் பார்வை இருக்கிறது. அது 2ஆம் இடம். சூரியன், சனி, ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகம். செப்பரேட்டிவ் டெண்டன்சின்னா பிரிக்கக்கூடிய கழிவு, பவர் உள்ள கிரகம். அப்போ இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் பார்வை இருக்கிறதுனால, அதுவும் பாபக்ஷேத்திரத்தில் சூரியனோட கிரக வீட்டில் பார்வை இருக்கிறதுனால, அது மட்டும் இல்ல மாந்தி அங்கே இருக்கும். மாந்தி பாபகிரகம் தான், அது ஒரு ஷேடோ பிளானட், பாபகிரகம். அப்போ குடும்பத்தை பிரிக்கும். இதுதான் மாங்கல்ய தோஷம். அப்போ இங்கே இது ஒன்று சொன்னால், லக்னத்தோட 7ஆம் இடத்துல வீனஸ் இருக்கிறது நல்லதல்ல. புருஷ ஜாதகத்தில் லக்னத்தோட 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதும், ஸ்திரீ ஜாதகத்தில் லக்னத்தோட 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறதும் நல்லதல்ல. ஏனென்றால் காரக கிரகம் காரகஸ்தானத்தில் இருந்தால் அது சுபமல்லே, அப்படித்தான் சாஸ்திரம். அப்ப வீனஸ் என்று சொல்லப்பட்டால், அதாவது சுக்கிரன் என்று சொல்லப்பட்டது புருஷ ஜாதகத்தில் வைஃப். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அப்போ லக்னத்தோட 7ல இருக்கப்பட்ட இந்த வீனஸும் சுபமல்லை. அப்போ அவங்க அது குரு இங்க 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபனாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல 6ஆம் இடத்தோட பலம் தான் செய்யும். 6ஆம் பாவாதிபன் நல்லதல்லே. அது மட்டுமல்ல, வீனஸும் ஜூபிட்டரும் எனிமீஸ் ஆக இருக்கிறது. அந்த எனிமீஸ் தான் 2 பேரும் அங்க சேர்ந்து இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கப்பட்டது எல்லாமே இவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம், பல கல்யாணங்கள் இப்படி வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதாவது ஜாதகத்தில் புனர்விவாக யோகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த புனர்விவாக யோகம்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? கல்யாணமாகணும், ப்ராப்ளம் ஆகணும், பிரியணும். கல்யாணமாகணும், ப்ராப்ளம் ஆகணும், பிரியணும். கல்யாணமாகணும், ப்ராப்ளம் ஆகணும், பிரியணும். அதுதான் புனர்விவாக யோகம். இப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். சிலதுல ஒரு கல்யாணம் பண்ணி அது பிரிஞ்சு அடுத்த கல்யாணத்தோட நிற்கும். இதுல அப்படி இல்லை. எல்லா ரீதியிலையும் மைனஸ் இருக்கிறதுனால, அஷ்டமாதிபனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்படி வந்து 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 போயிட்டு இருக்கு. இனி ஒரு விஷயம், இந்த புனர்விவாக யோகம், அதாவது விவாகரத்து நடக்கிறது. ஓகே, ஜாதகத்தில் இப்படி இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையோ? இவருக்கு நல்ல பிசிக்கலி நல்ல ஃபிட்டா இருக்காரு, ஆளு ஹைட்டும் வெயிட்டும் எல்லாம் இருக்கு, பார்த்தா ஓரளவுக்கு அழகாத்தான் இருக்காரு. 50 வயசு அந்த 50 வயசுலயே ஓரளவுக்கு அழகாத்தான் இருக்காரு. நிறைய சொத்து இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்க சொல்லித்தானே நமக்கு தெரியும். அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கப்பட்ட ஒரு ஆள் இப்ப எதுக்கு நீ இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும் இன்னும் ஆசைப்படுற அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருனால், எனக்கு நிறைய சொத்து இருக்கு சுவாமி, அதுக்கு ஒரு வாரிசு வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு அவகாசி வேணும் இல்லையா. அப்ப அதுல இருந்து என்ன புரியுது? இந்த சொத்து போய் சேரக்கூடிய வேற ஆளுகள் அவருக்கு இல்லையோ என்னமோ, அது தெரியல. அப்ப அவர்கிட்ட எந்த வழியில பார்த்திருந்தாலும் ஒரு மைனஸ் சொல்றதுக்கு இல்லை. அழகு இருக்கு, பிசிக்கலி ஃபிட்டா இருக்கு, சொத்து இருக்கு. உத்தியோகத்துல இருந்தாருன்னு சொன்னார், அப்ப படிப்பு இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு, அதுல இருந்து நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னு இந்த ஜோதிஷி சொன்னாரு. அப்ப திறமை இருக்குன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் உள்ள ஒரு ஆளை இந்த கல்யாணம் பண்ணப்பட்ட பெண்கள் ஏன் விட்டுட்டு போறாங்க?
அது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போமே. இவருக்கு இது இந்த சுக்ரன் செக்ஸுக்கு அதிபன், செக்ஷுவல் லைஃபுக்கு அதிபன் தான் சுக்ரன். அது இங்கே இருக்கப்பட்டது சனியோட வீட்டிலே இருக்கிறது. பிளஸ் குரு, அந்த மேன் பவர் எல்லாம் தரப்பட்டது, அந்த பவர் எல்லாம் தரப்பட்டது குரு தான். அந்த எனர்ஜி பிளட்டிலே அந்த கவுண்டிங் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது, பிளட்டிலே சுக்லத்திலே எல்லாம் அந்த கவுண்டிங் எல்லாம் உண்டாக்கப்பட்டது இந்த குரு தான். இங்க குரு நீச்சமாக இருக்கு, போச்சு 25% அங்க போச்சு. பிளஸ் வீனஸ், செக்சுவல் லைஃபுக்கு அதிபனாக இருக்கப்பட்ட அந்த வீனஸ் 3 1 2 3 4 4 11 4க்கும் 11க்கும் அதிபனாயிருந்தாலும் 11ஆம் பாபாதிபன் நல்லது செய்யாது, 4ஆம் பாபாதிபன் ஓகே. அப்போ அங்கேயும் வீனஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த செக்சுவல் பவர் மைனஸ்ல இருக்கு. இனி இது விட எல்லாம் முக்கியமான என்ன என்றால் 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட மானி, 2ஆம் இடத்தில் பாபகிரகத்தில் மானி இருக்கிறது. அது என்ன ஆகும்னால் உடம்புக்கு பயங்கர துர்நாட்டம் இருக்கும். அவர் இங்க ஃப்ரெண்ட்ல இருக்கும் போதே அப்படி தெரியுது, என்ன வெளியில இருந்து உள்ள வந்திருக்கிறார், இவருக்கு நேர பின்னாடி இருக்கு ஏசி, அப்படி என்னோட ஃபேஸ்ல அது அப்படியே அடிக்கிறது, ஒரே நாட்டம். அப்ப நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு நான் கேட்டேன், இப்படியே கேட்டேன், ஒரு பொண்ணை திருப்தியாக்கக்கூடிய கழிவு செக்சுவலி உங்களுக்கு கிடையாது இல்லையா? இப்படி சொன்னார். அப்படி சொன்னார், ஓப்பனா சொல்லுவே அப்படின்னு. ஆமா, அது கொஞ்சம் பவர் கம்மியா தான் இருக்கேன், அதுக்கு நான் நிறைய மெடிசின் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன், ஆனா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? அப்படி அவர் சொன்னார். அப்போ மைனஸ் 1 ஆச்சு. 2வது இங்க மானிய 2ஆம் இடத்துல இருக்குது, உடம்புக்கு ரொம்ப துர்நாற்றம் இருக்கிறது, துர்கந்தம். உங்களோட வேர்வைக்கு உங்களோட உடம்புக்கு துர்கந்தம் இருக்கிறது, அப்படித்தானே? ஆமா, துர்கந்தம் இருக்கிறது. அவர் அது ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம கொஞ்சம் துர்கந்தம் இருக்கிறது. இனி அந்த 2ஆம் இடத்துல அதே மாதிரி ராகுவும் சனியும் 2ஆம் இடத்துல பார்வை இருக்கிறது. முகம் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லதாக இருந்திருந்தாலும் உடம்பு கல்லு மாதிரி இருக்கும், உடம்பு கல்லு மாதிரி இருக்கும். அதுக்கு லக்னத்துக்கும் உடம்புக்கு தான் காம்பினேஷன் சொல்லணும். ஆனா இங்க நான் அவர்கிட்ட சொன்னேன், 2ல இப்படி இருக்கிறதுனால முக அழகு ஓகே, ஆனால் உடம்பு கல்லு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கல்லினையோ மரத்தினையோ கட்டிப்பிடிக்க யாராவது விரும்புவாங்களா? சொல்லுங்க, விரும்பாது. அப்போ ஒரு பொண்ணு கல்யாணமாகி எதுக்கு வர்றாங்க? அவளோட வீட்டிலே கிடைக்காத ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தானே வர்றாங்க, அதுக்கு தானே வர்றாங்க இல்லையா? அவங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு, வஸ்திரங்கள் இருக்கு, நல்லா படுத்து தூங்கலாம், எல்லாமே அவர் வீட்டிலே இருக்கு. தான் பிறந்த வீட்டிலே கிடைக்காத ஒண்ணுக்காகத்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அது என்ன? அது செக்ஸ். அந்த செக்ஸ் இங்க வரப்பட்டவளுக்கு வந்தவளுக்கு யாரும் ஒரு ஆளா இருந்தா ஓகே, அவளு ஒரு டைப்பான ஆளு, அவளுக்கு திருப்தி ஆகலே போயாச்சு அப்படி சொல்லலாம். இங்க 3 பேரும் போயாச்சு இல்லையா? அப்போ அந்த கணக்கு எவ்வளவு கரெக்டாக இருக்கிறது பாருங்க, அந்த அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. அப்ப ஆரம்பத்திலேயே நான் கேட்டேன், எத்தனை கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப யாராவது கூட இருக்கான்னு தான் கேட்டேன். இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இவரோட வாழ்க்கையை ஏன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, நான் சொன்னேன், இனி இப்ப இது பரிகாரம் ஒன்றும் பண்ணலனாலும் மறுபடியும் உனக்கு கல்யாணம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அப்படி நடந்திருந்தாலும் அது பிரிஞ்சு போய்விடும். ஏன்னா உன்னோட ஜாதகம் இப்படி இருக்குது, பிசிக்கலி நீ இப்படி இருக்கு, அதனால அது பிரிஞ்சு போகத்தான் செய்யும். அதனால சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், அது நீ பண்ணு. அது பண்றது மட்டுமல்ல, எடுக்கப்பட்ட ஜாதகத்தில் சில பெண்கள் இருக்காங்க, அவர் கொஞ்சம் ரசனை உள்ளவராக இருக்கும், என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் இருக்கணும், என்னுடைய செக்ஷுவல் லைஃப்லயே கூட அவங்க சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கும். சிலவருக்கு அப்படி ஒன்றும் இருக்காது, யாராவது ஒருத்தான் வந்தா போதும் நடந்தாங்க, அப்படி ஒருவளை கண்டுபிடிக்கணும். அதாவது லக்னாதிபன் நீச்சமாக இருந்தால், 2ஆம் இடத்துல பாபகிரக தரிசனம் இருந்தால், 2ஆம் பாபாதிபன் நீச்சமாக இருந்தால், அப்படி உள்ள ஒரு பொண்ணுக்கு எப்படியோ போகட்டும், அப்படித்தான் திங்கிங் இருக்குமே தவிர என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும், அவன் இப்படி என்னிடம் செயல்படணும், அவன் இப்படி என்னிடம் பேசணும், அந்த மாதிரி என்ன ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கப்பட்ட ஒருவள் வந்தாச்சுன்னா ஓகே, வண்டி ஓடிக்கிட்டே போகும் அப்படி சொன்னேன். அப்ப அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. அப்ப நான் சொன்னேன்,
சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நீங்க பொண்ணோட ஜாதகம் வரும்போது அதை எடுத்துட்டு போங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? வரப்பட்டவள் அந்த காலம் வரை கல்யாணமாய் உங்கள் கூட இருக்கும். இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 வருஷ காலமா ஒரு குரு உங்களுக்கு இருக்கு, அந்த குருவினால தான் உங்க வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. அதே குருவுக்கு ஜோதிஷம் தெரிஞ்சிருந்தால், சரி உன்னுடைய ஜாதகம் எடுத்து வா, ஜாதகத்துல இவ்வளவு மைனஸ் இருக்கு, இந்த மைனஸை நீ மாற்ற வேண்டும், இதுக்கு தகுந்தபடி உள்ள பொண்ணை பார்க்க வேண்டும், அப்படி அவர் சொல்லியிருப்பார். அதேபடி நீ பண்ணி இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த காலம் வரை ஒருவர் கூட சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருக்கும். அப்போ முக்கியமா நான் உங்களிடம் சொல்றேன், நீங்க உங்களோட வாழ்க்கை, அதாவது மெட்டீரியல் லைஃப், பூமியிலே உள்ள வாழ்க்கை, அதை பற்றி டிசைடு பண்ணும்போது கண்டிப்பா ஜோதிஷம் தெரியாத ஒரு ஆச்சாரியன் கிட்ட அட்வைஸ் கேட்காதீங்க. கேட்டால் அவர் குத்துமதிப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. அது இந்த கிளி ஜோதிச்சக்காரன் சொல்ற மாதிரி தான், நடந்தால் நடந்துச்சு, இல்லைன்னா இல்லை. அப்படி அப்படி இல்லை, ஷார்ப்பா இருக்கணும். நீ இது பண்ணு, நீ இது பண்ணாதே, அப்படி சொல்லக்கூடிய அறிவு உங்களுடைய ஆச்சாரியனுக்கு இருக்கணும் என்றால், உங்களுடைய குருவுக்கு இருக்கணும் என்றால், அவரு ஜோதிஷமும் தெரிஞ்ச ஆளாக இருக்க வேண்டும். அப்பத்தான் நம்ம லைஃபாக இருக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை சரியான வழியில் வழிநடத்த அவரால முடியும். ஜெகத்வாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்க வீட்டிலேயும் இதே மாதிரி கல்யாணமாக கூடிய பொண்ணு பையன், இல்ல உங்களுக்கே புனர்விவாகம் தான் இனி பார்த்துட்டு இருக்கு அப்படியெல்லாம் இருந்தால், நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன் கிட்ட ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் கொடுங்க. அவர் சொல்லுவார் என்ன பண்ணணும், அப்படி அவர் சொல்லுவார். அது ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு வாட்டித்தான் இருக்கிறது, அதை மிஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும். ஜெகத் மாதா மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.